அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே பாசகன், போதகன், இந்த பாசகன், போதகர், காரகர், வேதகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆனால் இதுல தெரியாத விஷயத்த இப்ப சொல்ல போறேன். இதுல தெரியாதுன்னு என்ன சொன்னா, பாசகர்னா என்ன செய்வீங்க நீங்க? பாசகர் அப்படின்னா சீக்கிரமா பலன் தந்துருவாரு அப்படிதானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். போதகர்னா ரொம்ப கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. காரகர்னா நிதானமாக கொடுப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கும். இது ஜென்ரலான ஒரு ஜோதிட சித்தாந்தம் இதுதான். ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்து நம்மள அறியாமலே அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப பாசகர் என்பது பாசத்தை வைக்கக்கூடியதுதான். ஒருத்தர்கிட்ட நம்ம பாசம் வைத்தோம் என்று சொன்னால் அந்த பாசம் என்னவாக மாறும்? பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப சூரிய திசை 6 வருடம். இதுல பாசகர் யாரு? பாசகர் சனி. இந்த சனி என்ன சொல்றான்னா, வலிமையாக இருந்தால், சனி வலிமையாக இருந்தால் அவர் நம்ம லக்கணத்துக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் நாம் சம்பாதித்த காசு போகும், பாசத்தில் போகும். அதே சமயத்துல வலிமை இல்லை அப்படின்னா நம்ம அந்த உறவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பார்த்துக்கிட்டு பேசாம கல்லூலி மங்கம் மாதிரி இருப்போம். இரண்டையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாசகர் என்று ஒரு திசைக்கு பாசகர் என்பவர் வலிமையாக இருந்தால் அவர் எந்த கட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த கட்டத்தின் மூலமாக உங்களுடைய பாசத்தின் மூலமாக பணம், நீங்கள் சம்பாதித்த பணம் வெளியே போகும். அதே கிரகம் அந்த பாசகர் என்று சொல்லக்கூடிய சனி சரியான கோணத்தில் இல்லைன்னு என்று சொன்னால் அந்த பாசகர் என்று சொல்லக்கூடிய கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது லக்கணத்துக்கு எத்தனாவது கட்டமோ அந்த கட்டத்தை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எவன் என்னன்னு போறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு இருந்துருவீங்க. அப்ப சூரிய திசையில் சனி பாசகர். இந்த பாசகர் நல்லா இருந்துட்டாருன்னா எங்கேயா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த கட்டம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப இதை தெரிஞ்சுக்கிடுது. அதுக்கடுத்து சந்திர திசையில் சுக்கிரன் தான் பாசகர். அப்ப சுக்கிரன் என்ன சொல்றான்னா, ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் அந்த கார உறவுக்கு நாம் உதவி செய்யறதுக்கு உண்டான மனப்பான்மை வராது. அதே சமயத்தில் சுக்கிரன் லக்கணத்திற்கு நன்றாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? அந்த சுக்கிரன் என்ன காரக உறவாக வருகிறதோ அந்த உறவுக்கு நீங்கள் கடன்பட்டு இல்லை, நீங்க உங்களுடைய அந்த திசையின் சம்பாத்தியம் அந்த வழியில போகும். அந்த திசையின் சம்பாத்தியம் அந்த வழியில போகும். அதே சமயத்துல செவ்வாய் திசை நடக்கும்போது சூரியன் தான் பாசகர். அப்ப அந்த சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் நம்ம அந்த இழப்பீடுகளை சந்திக்காம இருப்போம். சூரியன் நல்லா வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய லக்கணத்திற்கு சூரியன் எந்த பாவமோ அந்த பாவ உறவை உறவுக்கு இந்த செவ்வாய் திசையில் சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக போகும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கடுத்து புதன் திசையில் சந்திரன் தான் பாசகர். அப்ப புதன் திசையில் சந்திரன் தான் பாசகர் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அவன் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ
அந்த இடத்துல உங்களுக்கு வந்து புதன் திசையில சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா வந்து அவர்களுக்கு நீங்கள் செலவழித்து கொண்டே இருக்கும். இது உண்மை. உண்மைன்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த டாபிக்கை பேசுவேன். எனக்கு வந்து புதன் தசை ஓடுகிறது. சந்திரன் லக்கணத்துக்கு 5. இன்றும் குழந்தைகள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகும் புதன் திசையில் நான் சம்பாதிக்கின்ற பணங்கள் என்ன சொன்னாலும் குழந்தைகளுக்கு நித்தமும் போய்கொண்டேதான் இருக்கும். அதான் போய்தான் இருக்கும். அதை அப்ப அந்த பாசகர் என்று புதன் திசையில் பாசகர் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் எந்த இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அவர்களுடைய நலனின் அதிகமான அக்கறை செலுத்தி அவர்களுக்கு என்னென்ன வந்து உதவி செய்யணும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு அவர்கள் உதவி செய்யணும், அவங்ககிட்ட எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இது உண்மை என்று தெரிந்த பிறகுதான் நான் இதை பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கடுத்து வியாழ தசையில் வந்து சனிதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா பாசகர். அப்ப வியாழ திசையில் வந்து சனிதான் பாசகர் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சனி வந்து வந்து என்ன சொல்றான்னா எந்த ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்துருக்காரோ, சனி வலிமையாக இருந்தால் புடுங்குதல் உறுதி. சனி வலிமையாக இல்லைன்னா புடுங்க மாட்டார், பாசகர் புடுங்க மாட்டார். அப்ப அதற்கடுத்து சுக்கிர திசையில் செவ்வாய் தான் பாசகர். அந்த செவ்வாய் வந்து வலிமையாக இருந்து எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ லக்கணத்துக்கு அந்த இடத்தின் மூலமாக என்ன செய்யும், நம்மளுடைய சம்பாத்தியங்கள் போக்குவரத்துகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும். இது உண்மை. அதற்கடுத்து சனி. சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து சனிக்கு வந்து பாசகர் யாருன்னா சுக்கிரன் தான். சனிக்கு பாசகர் வந்து சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் வந்து வலிமையாக இருந்து விட்டால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சனி திசையில் சம்பாதிக்கின்ற காசு போகும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு சனி திசை 19 வருஷம் ஓடுச்சு. அந்த 19 வருஷத்தில் வந்து இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் சகோதரஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டான். சகோதரஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அந்த சகோதரி என்று சொல்லக்கூடிய அந்த உடன்பிறப்பு இறந்து அவர்கள் குடும்பத்திற்காக வந்து நான் வந்து அதிகமாக செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சது, நல்லது கெட்டது வந்து பேர்காலம் பார்த்தது எல்லாமே வந்து என்ன சொல்றான்னா வந்து நான் பார்த்தேன். இப்ப அந்த நேரத்துல வந்து எங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா அவங்க வறுமையில இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மேன்மையில இருக்கிறதுனால அதெல்லாம் செஞ்சோம். அப்ப சனி திசையில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறேன்னா இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இது எதுனாலும் சகோதர உறவுகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சுக்கிரன் நல்லா இருந்த காரணத்தினால நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பாசகர் என்பவர் என்ன செய்வார், பாசகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் காசையும் நாம் பண்ணுகின்ற சம்பாத்தியத்தையும் புடுங்கி கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த பாசகர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு திசைக்கும் பாசகர் என்று சொல்லக்கூடியவர் அந்த அந்த இடத்துல வந்து சரியாக இல்லை, கெட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் நாம் கருமையாக மாறிவிடுவோம். நல்லா இருப்போம் ஆனால் கருமையாக மாறிவிடுவோம். நம்ம கையிலேருந்து பையிலேருந்து போகாது. இது ஒரு சரி. ராகு கேதுகளுக்கு கேட்பீங்க, ராகு கேதுகள் எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த கட்டத்தோடைய ஆதிபத்தியத்துக்கு தக்கன இப்போ ஒரு ராகு தசை வந்து ஒருத்தருக்கு விருச்சிகத்தில் இருந்தால் செவ்வாய் அப்ப செவ்வாய்க்கு யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து பாசகர் அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கு பாசகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன் வலிமையாக இருந்தால் அந்த சூரியன் இருக்கிற இடத்த வழி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பணம் போகும். சூரியன் வலிமையாக இல்லை, கெட்டு போயிருச்சு, நீசமாகி போயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து பெரிதாக செலவழிக்க மாட்டோம். இது ஒரு உண்மையான கணக்கு. அதே மாதிரி கேதுவுக்கு பார்த்தேன். கேது எந்த கட்டத்தில் நிற்காரோ அந்த கட்டத்துக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய அமைப்பு அது. அதற்கு வந்து இப்போ நான் இப்போ செவ்வாய் வந்து கேது வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விருச்சிகத்தில் உட்கார்ந்த செவ்வாய் தான். செவ்வாயுடைய பாசகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து சூரியன் தான். அப்படி நீங்க கணக்கு பார்க்கணும். அதுக்கு தனியா வந்து என்ன சொன்னா எதுவுமே இல்லை. அப்ப பாசகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா சீக்கிர பலனை தருவார். அந்த சீக்கிர பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. எங்கோ ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொல்றான்னா அந்த காரக உறவுகள்
அனுபவிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நன்றாக பரிச்சித்து பாருங்க. இன்னொரு அற்புதமான விஷயம், உங்களுடைய லக்கண புள்ளி எந்த இதில் உட்கார்ந்துருக்கு, உங்க லக்கண புள்ளி எங்க உட்காந்துருக்கு, அது ஒரு கிரகம் தானே, அது ஒரு நட்சத்திரம் தானே. அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்தை கணக்கெடுங்க. அதுல உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, அந்த கிரகத்திற்கு இப்போ ஒருத்தருக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னா குரு, அந்த குருவுக்கு என்ன சொன்னான்னா சனிதான் பாசகர். அப்பதான் சனிதான் பாசகர். சனி பாசகராக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால் உங்கள்கிட்ட வேலைக்காரன் நல்லா வாங்கி சாப்பிடுவான். அந்த காரக உறவு என்ன சொன்னானே, என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு உங்ககிட்ட ஜாம் 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 நீங்க உழைக்கிறத சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இது நான் கண்ணார எனக்கெல்லாம் லக்கண புள்ளி விசாக நட்சத்திரத்துல. அப்ப பாசகர் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி. அந்த சனி லக்கணத்துக்கு அஞ்சுல குழந்தைகளுக்காகத்தான் என்றும் அவர்கள் கொடுக்கின்ற இருக்காங்க, கொடுக்கிற காலத்துலதான் இருக்காங்க. அவங்ககிட்ட சம்பளம் எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா சொன்னா, நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய இலக்கண புள்ளி குருவுக்கு என்ன சொன்னா பாசகர் யார் என்று சொன்னால் சனி. அப்ப சனி 5ஆம் இடத்துல இருக்குது, வலிமையாகவே இருக்கிறது. அப்படி இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது 100% உண்மை. அப்ப நம்ம என்ன சொன்னா, அந்த பாசகர் என்பவர் கெட்டு போயிருந்தால் நம்மளால் உதவி செய்ய முடியாது. பாசகர் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உழைப்பை அந்த திசை லாங் லைஃப் இது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஏன்னா லக்கண புள்ளியை மாற்ற முடியாது. லக்கண புள்ளியெல்லாம் நீங்க மாத்திடுவோம் அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. அதுக்கு நான் எல்லாம் ஏத்துக்கிடவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இத்தனை வயசாகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கணும், என்னுடைய லக்கண புள்ளி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏதாவது மாறிடுச்சா? மாறல. இன்று வரை என்ன சொல்றேன்னா அந்த உழைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் இன்று வரை என்ன சொல்றேன், 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நிறைய செலவழிக்கிறேன். கோடியெல்லாம் கோடிக்கு மேல கோடியெல்லாம் தாண்டி போயிருச்சு. கோடிக்கு மேல 2 கோடி 3 கோடிக்கு எல்லாம் போயிருச்சு. அப்ப அது இதைத்தான் செய்யும் என்று இப்போது எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதே மாதிரி தான் என்ன சொல்றான்னா உங்களுக்கு என்ன சொல்றான்னா இதுல இன்னொரு விஷயம், போதகன் என்று சொன்னால் யாரு? போதகன்னா நமக்கு அறிவை கொடுப்பவன். போதகன்னா அறிவை கொடுப்பவன். அப்ப சூரிய திசையில் செவ்வாய் போதகன். எப்ப இந்த சூரிய திசையில் செவ்வாய் தான் உங்களுக்கு அறிவை கொடுத்து வெற்றியை பெற வைப்பான். சூரியன் தான் உங்களுக்கு அறிவை கொடுத்து வெற்றியை பெற வைப்பான். சந்திர திசையில் செவ்வாய் தான் யாரு? போதகன். போதகன்னா அறிவை கொடுப்பவன். அந்த போதகன் என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு சந்திர திசையில் செவ்வாய் தான் அறிவை கொடுப்பான், வழிகாட்டுவான். அதே சமயத்தில் செவ்வாய் திசையில் சந்திரன் தான் போதகன். அவன் உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி அவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் புதன் திசையில் குருதான் என்னது நமக்கு போதகன். நான் புதன் திசையில தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்ன, குரு ஆதிபத்தியத்தை பப்ளிக்ல ரொம்ப தெரிகிற அளவுக்கு என்ன சொன்ன 2019 நான் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிச்சேன். வெளிநாடுகள் வெளி உலகத்துல இருந்தெல்லாம் பேசுவதற்கு தெரிய வச்சது யாரும் தெரியுமா? இந்த குரு பகவான் தான். அது வரைக்கும் என்ன சொன்னா டிஸ்ட்ரிக்ட் என்ன சொன்ன ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தெரியும். அதுக்கு மேல வேணா கொஞ்சம் ஸ்டேட் வரைக்கும் தெரியும். வெளிநாடுகள் எல்லாம் தெரிய வைத்தது, அந்த அறிவை விருத்தி பண்ணி கொடுத்தது புதன் திசையில் குருதான் என்ன சொன்னான்னா போதகன். இப்ப அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஒரு திசைக்கு யார் போதகன்னா அறிவை கொடுப்போம்னா இதுதான். அதுக்கடுத்து குரு திசையில் யார் என்ன சொல்றான்னா செவ்வாய் தான் உங்களுக்கு அறிவை கொடுத்து வழி நடத்தக்கூடிய சக்தி. சுக்கிர திசையில் என்ன சொல்றான்னா ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்கிறது என்று சொன்னால் குரு தான் உங்களுக்கு வழிகாட்டி. அதே சமயத்தில் சனி திசை ஒருத்தனுக்கு ஓடுகின்றதுனால் அவனுக்கு சந்திரன் தான் வழிகாட்டி. அப்ப சந்திரன் தான் வழிகாட்டி அப்படிங்கும் போது இதுதான் இது திசைகளுக்கு சொல்லியாச்சு. அப்ப ஒருத்தனுடைய லக்கண புள்ளி எடுத்துக்கிடு,
இந்த இந்த இதுக்குள்ளதானே இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ராகு கேதுகள்ல போய் வந்து லக்கண புள்ளி விழுந்தது என்று சொன்னால், அந்த ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, அவரை எடுத்துக்கிட வேண்டியதுதான். அப்ப இதை நல்லா ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து இதை பேசினேன். பேசுறதுக்கு தூண்டியது ரிசர்ச் பண்ணி. இப்ப என்னுடைய லக்கண புள்ளி வந்து குருவோடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கு. லக்கண புள்ளி எனக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்ன, போதகம் என்று சொன்னானா, அந்த கம்பீரத்தை கொடுத்து வந்து பேச வச்சது யாருன்னு தெரியுமா? செவ்வாய். இன்னும் செவ்வாய் ஆதிக்கத்தோட தான் நான் இருப்பேன். கொஞ்சம் வந்து சரியாக இல்லை, நம்மகிட்ட பேச சரியா இல்லைன்னா அந்த செவ்வாயோடைய ஆதிபத்தியம் என்னுடைய வாயில கண்டிப்பா வந்துடும். நான் கூட நினைப்பேன், என்ன சார் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறோமோ, குறைக்கணும் அப்படின்னு. ஆனா குறைச்சா என் தலைமையில ஏறிடுறான். என்ன அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றான்னா அடங்குறான். அப்ப நீங்கள் சூரியனுடைய லக்கண புள்ளி, சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி விழுந்தால் செவ்வாயை ஆக்டிவேஷன் பண்ணிருங்க, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து போதகர் என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுத்து வழி நடத்தக்கூடியவர். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியை கொடுத்தால் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்து என்ன சொன்ன லக்கண புள்ளி விழுந்தால் சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப சந்திரன் என்று மென்மை, அணைச்சு பேசக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். புதனுடைய நட்சத்திரங்களில் வந்து லக்கண புள்ளி விழுந்தால் குரு ஆதிபத்தியம் உடையவராக அமைதியாக சாந்தமாக போங்க. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பீரத்தை நீங்கள் எடுத்தால்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. சுக்கிரனுடைய திசை ஓடும் போது நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் வந்து லக்கண புள்ளி இருக்கும்போது அப்ப குரு ஆதிபத்தியம் உடைய அறிவுரை சொல்லக்கூடிய நபராக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களுடைய திசை ஓடும் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு உண்டான பலாபலனை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதற்கடுத்து சனியுடைய லக்கணத்தில் புள்ளிகள் இருந்தால், சனியுடைய லக்கணத்தில் வந்து என்ன சொன்ன புள்ளிகள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் சந்திரன் தான் உங்களுக்கு என்ன சொல்றான்னா வழிகாட்டி. அப்ப தாய்மை உணர்வோடு நோக்கணும் அப்படின்ட்டான். இதுதான் ஜோதிடத்தின் வந்து ரகசியத்தின் ரகசியம். அப்ப பாசகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு விதத்தில் வந்து பாசத்தால் வெளியே நம்ம சம்பாதிச்சது வந்து சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தினாலும் போக வைத்து விடும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் எந்த உங்களுக்கு பாசகனாக இருக்கிறதோ அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது என்று சொன்னால் நாம் இறுக்கி பிடித்துக் கொள்வோம். இதில் எது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்து நீங்கள் பதனமாக கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நன்றாக இப்ப புரிஞ்சிருச்சா? லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய இது நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்திருக்கோ, 9 கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அதற்குண்டான போதகனுக்குண்டான கேரக்டர் நமக்கு வரும். வராமலாம் போகாது. இது யாரு நீங்க வந்து அப்படி இருக்க மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்க மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றான்னா வந்து இதற்கு உதாரணம் என்பது என்னையவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு குருவருடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தின எனக்கு அதட்டி பேசுகின்ற ஒரு தன்மை உண்டு. என்னை பேசுறதுக்கு யாரும் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னா நான் வந்து பெரிய எதுவும் சொல்லிட மாட்டேன். என் சத்தம் போட்டுறாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்ப அந்த வேகத்தை நான் காட்டி சாதித்த காரியங்கள்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு. அப்ப போதகன் என்று சொல்லக்கூடியவன் காலத்திற்கும் நமக்கு அறிவுரையை கொடுக்கிறவன் தான் அறிவுரையை கொடுப்பான். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க உங்களுடைய லக்கண புள்ளியை இயக்குகின்ற சக்தி இந்த போதகனுக்கு உண்டு. அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சூரியனுக்கு செவ்வாய், சந்திரனுக்கு செவ்வாய்க்கு சந்திரன், புதனுக்கு குருவுக்கு செவ்வாய், சுக்கிரனுக்கு குரு, சனிக்கு சந்திரன். இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிடுங்க. ராகு கேதுகள் இருக்கின்ற கட்டத்திற்கு அந்த கட்டத்திற்குண்டான
கிரகத்திற்குண்டான போதகனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.